பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப சேடாக இருந்துட்டு இருப்போம். என்னன்னு கேட்டால், ஐயோ இந்த காரியம் இப்படி ஆயிடுச்சு, அந்த காரியம் அப்படி ஆயிடுச்சு, இது நாளைக்கு எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சேடாகவே இருந்துட்டு இருப்போம். வேதம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுது? எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தரை தேடுறோம், கர்த்தரை நம்புறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி ரொம்ப சேடாக கவலைப்பட்டுட்டு இந்த காரியம் எப்படி ஆகுமோ அந்த காரியம் எப்படி ஆகுமோன்னு சொல்லிட்டு விசுவாசம் இல்லாமல் பேசாமல் எல்லா காரியத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கமே இல்லாமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தேவனை தேடுறவங்க அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த